நல்லா இருக்குங்க படம். நாங்க இந்த படம் ரொம்ப சுமாரா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். பட் ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு சார் இந்த படம். சீசா முடி இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு படம். அதுல முக்கியமான மெசேஜ் அதுதான் கன்வே பண்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே ஃபோன் அடிக்ஷன், இந்த ஆன்லைன் நிறைய நம்ம புக்லயும் படிக்கிறோம், நிறைய நியூஸும் வருது. அது மாதிரிலாம் இல்லாம மக்கள் எப்படி வரணும் அதெல்லாம் காட்டுறது. நெக்ஸ்ட் நட்டி நட்ராஜ் சார் பர்ஃபார்மன்ஸு, நிஷாந்த் ரூசோ எல்லாருமே கேரக்டர்ஸ் அவங்கவுங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. சீசா உண்மையிலே நான் சீசா பார்த்து 130 ரூபா காலி பண்ணதுக்கு வெளியே 130 ரூபாய் சோமாசா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்னடா ஹீரோ கீழ்பத்திலிருந்து கூட்டு வந்துட்டாங்களா அந்த மாதிரி தான் யோசிச்சேன். செகண்ட் ஹாஃப்ல அந்த உண்டான விஷயத்த கொஞ்சம் லீட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம், எல்லாம் ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் என்னதில் நம்ம எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும், மொபைல் எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்றதை க்ளீனாக சொல்லியிருக்காங்க. சீசா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய அந்த கேம்லாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது ஓவரானால் எப்படி இருக்கும், கம்மியானா எப்படி இருக்கும், அதை பற்றி படம் ஃபுல்லாக இருக்குது. அந்த அவரோட நடிப்பு, ஹீரோவோட நடிப்பு நல்லா இருக்குது. டைரக்டர் எடுத்திருக்கிறது நல்லா இருக்கு. இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையான மெசேஜாக தான் இருக்கு. சீசா மூவி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு இதுல நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய எப்படிலாம் என்ன சொல்றது, அந்த அடிக்ஷன்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் புரியுது. இந்த இப்போ உள்ள அதுவும் லேட்டஸ்டா அந்த ஆன்லைன் கேம் அப்படின்னும் போது பாக்குறதுக்கு நமக்கே ரொம்ப மிரட்சியா தான் இருக்கு. ஆனாலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும். அதுவும் அந்த டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த பைப்போலார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுது. இருக்க படம் இன்னைக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்னன்னா இருக்கிற பாப்புலர் ஆக்டர் நடிக்கிற படம்லாம் ஏதோ போகும், பாட்டுக்காக போகும், டான்ஸ் ஆடுவாங்க, இல்லை அந்த அந்த பாப்புலர் ஹீரோக்காக போகும். ஆனால் உண்மையில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. நிறைய கதையில் போட்டு கலந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் உண்மையான ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை நட்டி சார் விசாரிக்கிற விதங்கள் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக. ஒரு போலீஸ்காரனுக்கு என்னெல்லாம் இருக்கும், திமிரு கோபங்கள் எப்படிலாம் ட்ரீட் பண்ண, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அது நட்டி சார் தான் படத்தில் ஹைலைட்டு. ஏன்னா நட்டி சார் இல்லைன்னா படமே சுத்தமாக சீசான்றது சோமாசா பப்ஸ் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். நட்டி சார் இருக்கிறதால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம். அது இல்லாமல் கிளைமேக்ஸில் தான் என்னடா அந்த கதை, எதுக்காக அந்த கதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லாக எங்களுக்கு இந்த மாதிரி படத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி டீனேஜ் பிள்ளைங்கிட்டலாம் இந்த மாதிரி படம் ரீச் ஆகணும். அதுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம குழந்தைங்களை கூட்டி இந்த மாதிரி படத்தை கூட்டிகிட்டு போகணும். நம்ம பார்க்கு பீச்சுன்னு கூட்டிகிட்டு போகிறோம், தேவையில்லாத ஒரு படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க மனசெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி நல்ல படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு குழந்தைங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆனால் எப்படி இருக்கும், ஆன்லைனில் இந்த மாதிரிலாம் விளையாட்டுனால எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க, கொலை வரைக்கும் போயிடுச்சுன்னு காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. டைரக்ட்லேருந்து ப்ரொசீஜரில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு சார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸ், டாக்டர் அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் கோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இன்னும் மேலும் எங்களுக்கு இந்த மாதிரி படத்தை கொடுக்கணுன்றது எங்களோட விருப்பம். ரொம்ப தேங்க்யூ சார். இன்வெஸ்டிகேஷன் நல்லா ஆஃபீஸராக வந்திருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகிருங்க. சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸில் விடை தெரியல, யாருக்கும் யூகிக்க முடியல. யூகிக்க முடியாது, நல்லா வந்துச்சுங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியாக குழந்தை குட்டியாக தான் பார்க்கலாம் சார். மெசேஜ் சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைனு போதை, சூதாட்டம், சீட்டு இது மாதிரி போட்டுருக்காங்க. ஆன்லைனு நல்லா சொல்லியிருக்காங்க சார். தேங்க்யூ. நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க. மக்கள் எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான் அது. குடும்பத்துக்கான மெசேஜ் தான் படத்தில் இருக்கு. சீசா படம் அருமையாக இருக்குங்க. படம் விறுவிறுப்பாக இருக்குங்க. நட்டி சார் நடிப்பு அற்புதம். நண்பர் ஆதேஷ் பாலா சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகன் சிறப்பாக நடிச்சிருக்காருங்க. புதுமுக கதாநாயகன் தெரியல. சிவன் பாட்டுக்கு டான்ஸு சூப்பராக ஆடிருக்காருங்க. படம் இன்டர்வலுக்கு மேலே நல்லா விறுவிறுப்பாக போகுதுங்க. கிளைமேக்ஸ் எதிர்பாராத திருப்பம், முடிவு எதிர்பாராத முடிவு, சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு. என்ன கருத்துனா, இந்த போதை பொருள், இந்த தண்ணி இதெல்லாம் போறதுனால தான் இந்த எல்லாமே பிரச்சனைகள்.
அதனால அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு செய்ய தெரியாம செஞ்சிருக்காங்க. ஓவராலா நடிப்பு எல்லாருமே எல்லாத்தோட நடிப்பும் நல்லா இருக்கு, கிளைமாக்ஸும் நல்லா இருக்கு, படமும் ரொம்ப நல்லா இருக்கு. படத்தில் இந்த மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொரு பசங்களாம் இந்த மாதிரி ஆகக்கூடாது. குடும்பத்தில் பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இந்த மாதிரி கெடியக்கூடாது. அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறவங்க அவங்க குடும்பத்தில் உஷாராக இருக்கணும், பசங்களுக்கு உஷாராக சொல்லி கொடுக்கணும். பட் இந்த மாதிரி ஜூதாடி பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி ஜூதாடி குடும்பத்தில் ஒருத்த பரவக்கூடாது சார். நல்லா தான் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஒரு ட்விஸ்ட் அந்த கதையில். அப்புறம் கடைசியில் அவர் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு நினச்சோம். பட் நிறையா ட்விஸ்ட் இதில், அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஓவரால் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்து இதுல இருந்து நம்ம எப்படி வந்து லெசன் கத்துக்கிட்டு வெளியில வரணும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்டிங் எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யாரதோ ஒரு ஓவரா நடிப்போ இல்லை ரொம்ப இவங்க டம்மின்ற மாதிரி இல்லை, எல்லாரும் ஈக்குவலாக அவங்களுக்கு தகுந்த கேரக்டர் வைஸில் அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கரெக்டாக எல்லாமே லிமிட்டடாக இருக்குது, எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போகல. சிலதெல்லாம் நிறையா இருக்கும், ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் எல்லாமே நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்மூத்தாக போன படம், ஃபேமிலியோட பார்க்க. நான் நிறையா அடிக்ஷனில் தான் போயிட்டே இருக்காங்கல்ல, அதுலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஒரு காமெடி இருக்குது, பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. அந்த ஹீரோவோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டு ஒன்று இந்த சிவன் மாதிரி பாடுறாருல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதான் படம் ஃபுல்லாக பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு? நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. பண்ற மாதிரி இருக்குங்களா? இல்லை கெஸ்ஸே பண்ண முடியல. லாஸ்ட்டில் தான் கெஸ் பண்ண, எனக்கே தெரியல. நான் கூட இவங்க அவங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. நல்லா இருந்தது படம், பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாங்களா? கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் படம். நல்லா காமெடி, என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. சொல்ல வந்த விஷயங்கள் புரியுது. ஆக்சுவலா இப்போ அந்த பைப்போலார் அப்படின்னும் போது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அதோட மேல வந்து என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து மேனியா, கீழே வந்து போனால் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லும்போது புரிஞ்சுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வெளியில கேள்விப்படும் போது வேற விதமா புரியும். அது டாக்டரே சொன்னதுனால அது வந்து கரெக்டாக கன்வே ஆச்சு. அதே மாதிரி அதான் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு என்ன சொல்றது, இதை ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நம்ம அதிலலாம் போய் மாட்டிக்காம இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறது புரியுது. நட்டி சார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அந்த படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டே இருந்தது, த்ரில்லிங்காக. இது யார் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க, இந்த இது வந்து எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. அது வந்து ஓகே இந்த டிஸார்டர்னால தான் நடந்திருக்குமோ இந்த மர்டர் அப்படின்ற மாதிரி. அதை தாண்டி வந்துட்டு இல்லை இது வந்து ஆன்லைன் கேமு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் வந்து ஒரு வெறித்தனம் தான். அது குடி மட்டும்தான் வெறித்தனம் அப்படிங்கிறத தாண்டி வந்து நிறைய அடிக்ஷன் இருக்கு, அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து ஒரு வெறித்தனம் தான் அப்படின்றது புரியுது. ஸோ அதான் நம்ம அவேர்னஸோட இருக்கும்போது நம்ம எப்படி ஏன்னா என்ன சொல்றது, ஒரு தனி மனிதன் அப்படின்னும் போது அதை தாண்டி தான் வந்து குடும்பம் அதெல்லாம். ஸோ நம்மளை அவேர்னஸாக பார்த்துக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலியும் சரி, அடுத்த சொசைட்டியும் சரி, ஒரு நல்ல இதை நோக்கி போக முடியும். ஸோ நம்மளை பற்றி முதல்ல நம்ம அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னு தெரியுது. ப்ரொடியூசர். ஸோ ஒரு உண்மையான ஸ்டோரியை வந்து தான் படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறேன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆக்சுவலி அவர் வந்து ப்ரொடியூசர் ஒரு டாக்டராக. அவர் வந்து சைக்காட்டிஸ்ட் டாக்டரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அதுலேருந்து நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்காக நான் ஒரு மெசேஜ் சொல்லணும். ஒரு டாக்டரு ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தை இதான் முதல் முறை லைஃப்லேயே. அவருக்கு இது ஃபஸ்ட்டு படமாக. ஸோ டேரக்டருக்கும் இதான் ஃபஸ்ட்டு படமாக. அந்த படத்தை பார்க்கும் போதே டேரக்டர் ஃபஸ்ட்டு படமானு சொல்லவே முடியாது போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு கேரக்டருக்கு பக்கத்தில் இன்னொரு அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது அப்படி கொலை நடுங்கின மாதிரி இருந்தது. இது ரியல் லைஃப்பில் நடக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்குள்ளே அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளேயே போயிடுறதுனால நிறைய கொலைகள், தற்கொலை, இந்த மாதிரி விபத்து எல்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த படத்தை பார்க்கும் போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி இந்த மேனியான்ற ஒரு டிசீஸ் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த டிசீஸ் வந்து எவ்வளோ மோசமானது. அவங்களே தப்பு பண்ணலைனாலும் யாராவது தப்பு பண்ணிவிட்டு அவங்க மேலே பழி போட முடியுன்றது கூட தெரியுது. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு மன பாதிப்புனால வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் இது பண்ணுறது சின்ன பசங்க கூட இப்போ அப்பா அம்மா கிட்டலாம் பேசுறது கிடையாது.
அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுறது கிடையாது, ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காருது. ஷார்ட்ஸ் பார்க்குறேன்ற ஷார்ட்ஸ் தான் ப்ரோக்ரஸ் ஆகி இந்த மாதிரி கேமில் ஆன்லைன் கேமு அப்படிலாம் போகுது. அடிக்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு அக்காவாக இருக்கிற பையன் அந்த கொஞ்ச நாளில் வந்து எவ்வளோ அடிக்ட் ஆகிட்டு ஒரு மாதத்தில் எவ்வளோ அடிக்ட் ஆகிட்டு இவ்வளோ மோசமாக ஆக முடியுதுன்றது அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் டைரக்டர் கூட இப்போ தான் அப்கமிங் மியூசிக் டைரக்டர்னு கேள்விப்பட்டேன், உண்மையிலே தெரியல ப்ரோ. அப்படி எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா என்னோட கசின் ஒருத்தவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காங்க, பொன்னின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், இனிமே நான் வந்து என் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்வேன், இது வந்து பப்ளிஷ் ஆகிறது வந்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை சேனல்லையோ பப்ளிஷ் ஆனால் நான் மக்கள்கிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு இதில் நான் எந்த ப்ரமோட்டும் பண்ணல, எந்த மிகைப்படுத்துறதோ இல்லை, தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் சார்ஜ்லையாவது டிக்கெட் வாங்கி பாருங்கள், பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இன்றைக்கி எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லை சொத்து சேர்த்து வைக்கிறோம், அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம். இதில் இந்த ஹீரோ வந்து பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், கடைசியில் பார்த்தா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, அவர் தப்பே செய்யலை, ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு மெசேஜ். நம்ம குழந்தைங்களுக்கு ஓடி ஓடி போய் சொத்து சேர்க்கும் போது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ அழகாக மக்களுக்கு தேவையான மெசேஜ் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த இடத்துல டைரக்டர், ப்ரொடியூசர், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நடித்த எல்லாருமே அவ்வளோ அழகாக. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டெக்னிக்கலாலாம் தெரியாதுங்க, ஆனால் ரியலிஸ்டிக்காக ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்காக பார்க்கும்போது இங்கே எங்கேயும் மிகைப்படுத்திலாம் சொல்ல, ஆஸ் இட் இஸ் என்னவோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு காமன் பர்சனாக நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே உணருது. நான் எல்லாருக்கும் பர்சனலாக என் வீட்டிலேயே அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் வந்து எஸ்எம்சி தலைவராக இருக்கேன். எங்கள் ஸ்கூல் பசங்களுக்குமே இதை சொல்கிறேன். ஏன்னா எங்கள் ஸ்கூல் பசங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 9th பசங்களுக்கு மேலே என்னால் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணவே முடியல. காரணம் என்னென்னா ஒரு ஃபோன், ஸ்கூலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆசிரியராலையும் கண்டிக்க முடியல. இப்போ ஆசிரியரை அடிக்கக்கூடாதுன்னு யார் தான் கண்டிக்கிறது, பெற்றவங்கள மதிக்கிறது இல்லை. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இது ஒரு சமூக மாற்றம், மறுமலர்ச்சிக்கான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணோம், தயவு செஞ்சு பாருங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போரிங்காக தான் போச்சு. என்னடா கதை, ஐயோ ஹீரோவை கீழ்ப்பகுதிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க போடா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கு உண்டான ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்காங்க பசங்க, வழி மாதிரி போகிறதுக்கு என்ன ஒரு உதாரணம், சூதாட்டம், பண இழப்பு அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. சீசா மூவி. பட் இந்த மூவி பேர் பார்த்தா சீசா இருந்தால் என்ன அது பார்த்தோன்னா நான் இங்கிலீஷில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். சா எஸ்இஇ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். சா SAW சீசா நல்லா இருந்தது, வெரி நைஸ் மூவி. பட் பார்த்தீங்கன்னாக்கா நான் படத்தை இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி, பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்குன்ற மாதிரி நினச்சேன். ஒரு போலீஸ் க்ரைம் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சு அது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போனாங்க.